என்னங்கடா ஐபிஎல் முடிஞ்ச ஒரு மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள அடுத்த வருஷம் இது நடக்க போற ஐபிஎல் டேட் அறிவிச்சிட்டீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா மார்ச் 10 மார்ச் 15 நடக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்குங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு ரூமர் தான் போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 12 டீம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. என்னடா சொல்றீங்க தெரியல. 12 டீம் ஆனா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஆனா அது நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரூமரா தான் போயிட்டு இருக்கு. அப்போ நடந்தா நல்லா இருக்குன்னா அதை கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு நியூஸ், ரிஷப் பண்ட் டெல்லி டீமுக்கு போறாரு. டெல்லி டீம்ல இருந்து குல்தீப் யாதவ் எல்ஓசிக்கு போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் நிறைய சோசியல் போயிட்டு இருக்கு. இந்த டீலே முடிச்சிட்டாங்க அப்படின்னு நல்லா பத்தினா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குங்க. நம்ம என்ன நினைச்சோம், அத்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு தான் வருவாருன்னு நினைச்சோம். இப்ப என்னன்னா ஜெய்ஸ்வால மும்பையை கொடுத்துட்டு அத்திக் பாண்டியாவை ஆர்ஆர் வாங்கி போறாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. பாயிண்ட்ல என்னடா நீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல கொஞ்சம் ஆசையை காமிச்சு விட்டாங்க. இப்ப திடீர்னு ஆர்ஆருக்கு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இப்ப வந்துட்டு இருக்கு. அது உண்மை பொய்யான்னு தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம் எது உண்மை பொய்ன்னு. இந்த ஐபிஎல்ல தோத்தமோ ஜெயிச்சமோ, ஆனா அடுத்த வருஷத்துக்கு அந்த பிளேயர்ஸ் வாங்கணும்னு முடிவா இருக்கிறானுங்க. சரி, போறப்போ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த துறையில வரேன்.